வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். இந்த வீடியோ தொகுப்பு 2025ஆம் ஆண்டு வைகுண்ட ஏகாதசி பெருநாளை என்றைக்கு எப்போது வணங்க வேண்டும், விரதம் ஆரம்பிக்கும் நேரம், விரதம் முடியும் நேரம் என்பதை பற்றிய தொகுப்பு. உங்கள் ஆற்காடு ஸ்ரீ சக்தி ஜோதிடம் ஆஸ்ட்ரோ ஜோதிஷ ஆச்சாரியா உங்கள் ராம்குமார். எல்லோரும் பலமோடும் நலமோடும் வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு சொர்க்கவாசலை காண வேண்டி பூலோகத்திலே சொர்க்கத்திலே அடைய வேண்டியும் முன்னோர்கள் சொல்லி வைத்த சிறப்பான நன்னாளாம் சொர்க்கவாசல், பரமபதவாசல், சொர்க்கவாசல் திறப்பு என்னும் வைகுண்ட ஏகாதசி பெருநாளாகும். அந்த பெருநாள் பற்றிய வீடியோ தொகுப்பில் இந்த ஆண்டில் 2 வைகுண்ட ஏகாதசிகள் வருகின்றது. இந்த 2025ஆம் வருடம் முதலிலும் முடிவிலும் வைகுண்ட ஏகாதசி 2025ஆம் ஆண்டிலேயே வந்துவிடும். பகவானுக்கும் பக்தனுக்கும் உள்ள மாதம் என்று இந்த மாதத்தை வர்ணிப்பார். கீதையிலே பகவான் கிருஷ்ணன் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என கூறுவார். ஜோதிடத்திலும் காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் என்னும் தனுசு ராசியில் குரு பகவான் ஆட்சி பெறும் ராசியில் இறைவனே அனைத்து பலன்களையும் வாரி வழங்குவார் என சொல்வதுண்டு. மார்கழி மாதம் 30 நாளும் இறைவனுக்குரிய மாதமாகும். பரமபதம் என்னும் சொர்க்கவாசல் காணும் இந்த மாதம் விஷ்ணுவுக்கும் சிவபெருமானுக்கும் சேர்ந்து வணங்கி நம்முடைய முற்பிறவி பாவங்களை போக்கி வாழ்வில் அளவற்ற பலன்களை அடைய முருகப்பெருமானின் நட்சத்திரமும் சேர்ந்து அன்றே வரக்கூடிய ஒரே நேரம் இந்த மார்கழி மாதமாகும். முருகனையும் ரங்கநாதரையும் ஒன்றாக அந்த நாளில் வழிபட்டு விரதம் இருந்து நம்முடைய பாவங்களை போக்கிக் கொள்ளலாம். அந்த சிறப்பு பெற்ற அந்த நாள் இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 25ஆம் நாள் வியாழக்கிழமை 9/1/2025 அன்று பிற்பகல் 12:03 ஏகாதசி திதி ஆரம்பித்துள்ளது. மறுநாள் துவாதசி. அதே வியாழக்கிழமை 3:05 பிற்பகலுக்கு கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்றது. மார்கழி 26ஆம் நாள் வெள்ளிக்கிழமை 10/1/2025 அன்று காலை 10:02 வரை ஏகாதசி திதி உள்ளது. பிறகு துவாதசி திதி ஆரம்பம். கிருத்திகை நட்சத்திரம் பகல் 1:41 வரை உள்ளது. எனவே ஏகாதசி தொடங்கி விரதம் இருந்து மறுநாள் துவாதசியில் விரதத்தை முடித்து எல்லாம் அல்ல வெங்கடேச பெருமாள் அருளையும் சொர்க்கவாசல் காணும் ரங்கநாத பெருமாளுடைய பேராசையும் வரதராஜ பெருமாளின் வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகளையும் அனைத்து தெய்வங்களையும் ஆசி பெறக்கூடிய அற்புதமான நாள் இந்த ஏகாதசி பெருநாள். வைகுண்ட ஏகாதசி பெருநாளில் அனைவரும் என்பிட்டிருக்க அடியேனும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதுபோன்ற ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளையும் ஜோதிடம் சார்ந்த பதிவுகளையும் ஜோதிடத்தில் உள்ள சந்தேகங்களையும் தங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏற்பட்டுள்ள கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்தும் ஷேர் செய்தும் தங்களுடைய நண்பர்களுக்கு பரிந்துரை செய்தும் எங்களை ஆதரிக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஆற்காடு சக்தி ஜோதிடம் ஜோதிஷ ஆச்சாரியா ஆஸ்ட்ரோ ராம்குமார். நன்றி, வணக்கம்.